ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் தியரி தமிழ். இந்த வீடியோவில் டெட்லாக் ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டெட்லாக் அப்படின்னா என்னன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ராசஸ் P1 R1 ஹோல்ட் பண்ணியிருக்குது, R2க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. P2 R2 வச்சுருக்கு, R1க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. R1 ரிலீஸ் பண்ணாதான் P2வால் அதோட எக்ஸிக்யூஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். P2 R2 ரிலீஸ் பண்ணாதான் P1ஆல் எக்ஸிக்யூஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் ரெண்டு பேருமே ரெண்டு ரிசோர்ஸையுமே விடவும் மாட்டாங்க, அதனால அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்டும் ஆகாது. ஸோ இந்த சிச்சுவேஷனை தான் நம்ம டெட்லாக் அப்படின்னு சொல்கிறோம். 4 நெசசரி கண்டிஷன்ஸ் இருக்குது டெட்லாக்குக்கு. ஒன்று மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்ட் அண்ட் வெயிட், நோ ப்ரீஎம்ப்ஷன் அண்ட் சர்க்குலர் வெயிட். இந்த 4 ப்ராப்ளமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டா, 4 ப்ராப்ளத்தையும் நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுனா அங்கே டெட்லாக் வராமல் இருக்கும். ஸோ அதுக்கான மெத்தட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன மெத்தட்னா 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று டெட்லாக் ப்ரிவென்ஷன், டெட்லாக் அவாய்டன்ஸ். இந்த டெட்லாக் அவாய்டன்ஸ் பேங்கர்ஸ் அல்காரிதமில் வரும். டெட்லாக் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி அண்ட் டெட்லாக் இக்னோரன்ஸ். இந்த டெட்லாக் இக்னோரன்ஸை ஆஸ்ட்ரிச் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு டெட்லாக் ப்ரிவென்ஷன். டெட்லாக் ப்ரிவென்ஷன்னா என்னென்னா, டெட்லாக் வர்றதுக்கு 4 ரீசன் சொன்னோம். அந்த 4 ரீசன்ஸையும் வரவிடாமல் பார்த்துக்கிறது தான் டெட்லாக் ப்ரிவென்ஷன். இதில் டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட்னு 2 மெத்தட்ஸ் இருக்குது. இன்டைரக்ட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்ட் அண்ட் வெயிட், நோ ப்ரீஎம்ப்ஷன் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வராமல் பார்த்துக்கும். டைரக்ட் மெத்தட் என்ன பண்ணுன்னா, இந்த சர்க்குலர் வெயிட் அப்படிங்கிற ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கும். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்னா என்ன, ஒரு ப்ராசஸ் ஒரு ரிசோர்ஸை வச்சுருக்கு அப்படிங்கிற டயத்தில் ஹோல்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா வேறு ப்ராசஸ் அந்த ரிசோர்ஸை அக்சஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். அதாவது ரிசோர்ஸ் நான் ஷேரபுளாக இருந்துச்சு அப்படின்னா அது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். இப்போது அந்த ப்ராசஸை நம்ம ஷேரபுளாக இருந்துச்சுன்னா அங்கே மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிற ப்ராப்ளம் வராது. இப்போ 2 ப்ராசஸ் ஒரு ரிசோர்ஸை ஷேர் பண்ணலாம், ஆனால் அப்படி ஷேர் பண்ணால் என்ன ஆகும், டேட்டா இன்கன்சிஸ்டன்சி வரும். இதை OS பார்த்துக்கும். இது சொல்யூஷன் கிடையாது, இப்படி பண்ணால் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. அதுதான் டெட்லாக் ப்ரிவென்ஷன். அடுத்தது ஹோல்ட் அண்ட் வெயிட். ஹோல்ட் அண்ட் வெயிட்னா என்ன, ஒரு ரிசோர்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னொரு ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறது. இந்த ப்ராப்ளமை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னா, நீ ஒன்றை வச்சுக்கிட்டு இன்னொன்றுக்காக வெயிட் பண்ணாத. உனக்கு எப்போ எல்லா ரிசோர்ஸும் கிடைக்குதோ அப்போ எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணு. அது வரைக்கும் நீ ஓன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணாமல் பிளாக்லேயே இரு அப்படிங்கிறது தான் ஹோல்ட் அண்ட் வெயிட். இப்போ நமக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸும் கிடைக்கிற வரைக்கும் அந்த ப்ராசஸ் அதோட எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணாது. அப்போ என்னாகும், அதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிற டைமே ரொம்ப டிலே ஆகும். இன்கேஸ் அதுக்கு எல்லா ரிசோர்ஸும் கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுதுன்னா ஒரு ரிசோர்ஸ் ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு தான் அதுக்கு யூஸ் ஆகும். மித்த நேரம்லாம் அந்த ரிசோர்ஸ் என்ன இருக்கும், சும்மானே இருக்கும். மற்ற ப்ராசஸ் எந்த ரிசோர்ஸுமே இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அது ஹோல்ட் அண்ட் வெயிட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அடுத்தது நோ ப்ரீஎம்ப்ஷன். நோ ப்ரீஎம்ப்ஷன் அப்படிங்கிறத ப்ரீஎம்ப்ஷனாக மாற்றினா அங்கே டெட்லாக் வராது. ப்ரீஎம்ப்ஷன்னா அந்த ப்ராசஸ் இன்பிட்வீனில் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அது வச்சுருக்க ரிசோர்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆயிரும். அப்போ வேறு ப்ராசஸ் அந்த ரிசோர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ப்ரீஎம்ப்ஷன். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் அதுக்கு தேவையான ரிசோர்ஸ்குள்ளே ரெக்வஸ்ட் எல்லாம் கொடுக்குது, ஆனால் அதுக்குள்ளே ரெக்வஸ்ட்குள்ளே ரிசோர்ஸ் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, விடு, எனக்கு எந்த ரிசோர்ஸுமே வேணாம், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் ப்ரீஎம்ப்ட் ஆயிடணும். எனக்கு எல்லா ரிசோர்ஸும் கிடைச்சாதான் நான் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் எல்லாத்தையும் விட்டு வெளியில் போயிட்டு மறுபடி ஃபஸ்ட்லேருந்து எனக்கு இந்த ரிசோர்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து எனக்கு தேவையான ரிசோர்ஸை வச்சு நான் எக்ஸிக்யூஷனை பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா, ரெண்டாவதாக நான் எனக்கு தேவையான ரிசோர்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க செகண்ட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸை பிடிச்சி வெளில தள்ளிட்டு அதாவது ப்ரீஎம் பண்ணிவிட்டு அது வச்சுருக்க ரிசோர்ஸை நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இதுதான் ப்ரீஎம்ப்ஷன் பண்ணுறதுக்குள்ள வழி. ஆனால் இப்படி பண்ணும் பொழுது 2 ப்ராசஸோட ப்ரியாரிட்டியும் சேமாக இருக்கக்கூடாது. அடுத்தது சர்க்குலர் வெயிட். சர்க்குலர் வெயிட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மக்கிட்ட நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது. அந்த ரிசோர்ஸ்க்கெல்லாம் நம்ம ஒரு நம்பர் வேல்யூஸ் கொடுக்குறோம்.
அந்த நம்பர் வேல்யூஸில் இப்போ P1 அப்படிங்கிற ப்ராசஸ் R1 ரெக்வஸ்ட் பண்ணுது அப்படின்னா அடுத்தது P1ஆல் R2, R3, R4 அப்படின்னு இன்க்ரீசிங் ஆர்டரில் மட்டும்தான் ரிசோர்ஸை ரெக்வஸ்ட் பண்ண முடியும். இப்போ அது R1 யூஸ் பண்ணிருச்சு, R2ஓ R3ஓ R4ஓ யூஸ் பண்ணலாம். இல்லை இப்போ P2 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வருது, P2க்கு R2 வேணும், R2 கொடுத்தாச்சு, P2 எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இந்த டயத்தில் அதுக்கு R1 வேணும் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் அக்செப்டபிள் கிடையாது. அப்போது அந்த R2வை அந்த P2வால் அக்சஸ் பண்ண முடியாது. இன்னும் நல்லா சொல்லணுன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம போத்த டெட்லாக்குள்ளே தான் P1 R1 ஹோல்ட் பண்ணியிருக்கு, P2க்கு R2, P2 R2 ஹோல்ட் பண்ணியிருக்கு. P1 R1, P2க்கு R2 வேணுங்கிறது தான் ப்ராப்ளம். இந்த ரெக்வஸ்ட்டை அதால் மேக் பண்ண முடியாது. ஏன்னா இன்க்ரீசிங் ஆர்டரில் மட்டும்தான் அந்த ப்ராசஸ் இன்னொரு ரிசோர்ஸை ரெக்வஸ்ட் பண்ண முடியும். அடுத்தது டெட்லாக் அவாய்டன்ஸ். இதை பேங்கர்ஸ் அல்காரிதம் சொல்கிறோம். டெட்லாக் அவாய்டன்ஸில் என்னன்னா ஒரு ப்ராசஸ் அதுக்கு எவ்வளோ ரிசோர்ஸ் தேவை, அந்த ரிசோர்ஸை அந்த ப்ராசஸ் எவ்வளவு நேரம் ஹோல்டு பண்ணி வச்சுக்கும், இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இதை பற்றின மொத்த டீட்டெயில்ஸையும் நம்ம ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணுனா CPU அனலைஸ் பண்ணி எந்த சூழ்நிலையில் அதுக்கு டெட்லாக் வருமோ அந்த சூழ்நிலையை வரவிடாமல் பார்த்துக்கிறது தான் டெட்லாக் அவாய்டன்ஸ். அதில் 2 டெக்னிக் யூஸ் ஆகும். ஒன்று ப்ராசஸ் இனிஷியேஷன் டினையல். ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடுச்சு, இத்தனை ப்ராசஸ் இந்த டயத்துக்கு வருது, இந்த டயத்துக்கு முடியுது, அதுக்கு இந்த ரிசோர்ஸ் வேணும், இவ்வளோ நேரம் வேணும், எல்லா டீட்டெயிலும் தெரியும். இந்த டயத்தில் இது ஸ்டார்ட் ஆனால் அங்கே டெட்லாக் வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ப்ராசஸை இனிஷியேட்டே ஆக விடாது. அடுத்தது ரிசோர்ஸ் அலோகேஷன் டினையல். இந்த ரிசோர்ஸை இந்த டைமில் இந்த ப்ராசஸ்க்கு அலோகேட் பண்ணோம்னா அங்கே டெட்லாக் வரும். அப்போ அந்த டயத்தில் அலோகேட் ஆக விடாமல் பார்த்துக்கும். இதுதான் டெட்லாக் அவாய்டன்ஸ். அடுத்தது டெட்லாக் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி. டெட்லாக் வரதை கண்டுபிடிச்சிட்டு அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஒரு அல்காரிதம் இருக்கும். அந்த அல்காரிதம் பார்த்துக்கிட்டே இருக்கும், நல்லா கீப் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல டெட்லாக் வருதோ, எந்த ப்ராசஸால் டெட்லாக் வருதோ அதை அந்த டயத்தில் ஸ்டாப் பண்ணிடும், கில் பண்ணிடும். ஒரு ப்ராசஸாலே ஒரு ப்ராசஸை பொறுத்தல மோர் தென் ப்ராசஸையும் கில் பண்ணுறது தான் இந்த டெட்லாக் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி. அடுத்தது டெட்லாக் இக்னோரன்ஸ். டெட்லாக் இக்னோரன்ஸ்னால் வந்தால் வந்துட்டு போ, நீ வந்தால் நான் கண்டுக்கலை, இருந்தின்னா இரு அப்படிங்கிறது தான் டெட்லாக் இக்னோரன்ஸ். இது என்னென்னா அந்த சிஸ்டமில் டெட்லாக்கே வராது, அதாவது ரொம்ப ரேர் கேஸில் தான் டெட்லாக் வரும் அப்படிங்கிற மாதிரி சிஸ்டம்ஸில் உள்ளது தான் இந்த டெட்லாக் இக்னோரன்ஸ். ஒருவேளை டெட்லாக் வந்துருச்சு அப்படின்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும். நம்ம மொபைலே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், கண்ணாப்பினா நம்பிக்கிட்டே இருக்கோம், என்ன வேலை நடக்குதுன்னு அதுக்கே புரியல, ஃபோன் ஹேங் ஆயிரும். அப்போ என்ன ஆகுதுனாங்க டெட்லாக் இக்னோரன்ஸ் நடக்குது. அப்போ நம்ம ஹேங் ஆகிறதுக்குள்ளே ப்ராப்பர் சொல்யூஷன் நம்மளுக்கு தெரியாது, என்ன பண்ணணும் நமக்கு தெரியாது. ஆனால் ஃபோன் என்ன ஆயிரும், ஹேங் ஆயிரும், நம்ம ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதை தான் நம்ம டெட்லாக் இக்னோரன்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு ஆஸ்ட்ரிச் மெத்தட்னு ஒரு பேர் இருக்குது. ஏன் அப்படின்னா ஆஸ்ட்ரிச் என்ன பண்ணுமா, பெரிய புழுதி புயல் வரும்போது மண்ணுக்குள்ளே தலையை சொருகிக்குமா. அந்த புயலை எதிர்த்து அது ஃபைட் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் அதை மண்ணுக்குள்ளே அந்த தலையை சொருகிக்குமா. அது மாதிரி நம்ம சிஸ்டமால் அந்த டெட்லாக்கை ஹேண்டில் பண்ண முடியலை அப்படிங்கும்போது அதுக்கு சொல்யூஷன் தேடாது, ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடும். சிஸ்டம்மை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை ஹால்ட் பண்ணுற மாதிரியோ சிச்சுவேஷனுக்கு கொண்டுட்டு வந்துடும். இவ்வளோ தாங்க டெட்லாக் ஹேண்டிலிங் மெத்தட்ஸ். தேங்க்யூ.